வணக்கம் நண்பர்களே நேத்து போட்ட காணொலியில பாத்திருப்பீங்க. நம்ம பானிபூரி சாப்பிட வந்திருப்போம் சொல்லிருப்போம். அதே தான் சேம் தான். ஒன்னும் இல்ல, ரசப்பூரி வாங்கி சாப்பிட்டு இருக்கோம் நண்பர்களே. ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தது, அதனாலதான் கொஞ்சம் 2 பாட்டா பண்ணிட்டேன். பாகம் 2 நண்பர்களே, பாத்துக்கிடுங்க. நம்ம அண்ணங்கிட்ட ஒரு பிளேட் ரசப்பூரி கேட்டேன் நண்பர்களே, அருமையாக கொடுத்தாரு, பயங்கரமா இருந்துச்சு. டாப்ல அங்க பாருங்க, நம்ம நண்பர் எடுத்து வாயில போட்டோன்னு சும்மா ஒரே பானிபூரி உள்ள எடுத்து போட்டாரு. அப்புறம் நான் ஒண்ணு உள்ள எடுத்து வாயில வச்ச நண்பர்களே, அருமையாக இருந்தது நண்பர்களே. ரசம் எல்லாம் சும்மா வேற லெவல்ல சொல்லணும்னு ஆசைதான், பட் இருந்தாலும் பரவாயில்லதான், என்ன பண்றது. அப்புறம் வேற நம்ம நண்பர் வேற வடக்கு தோழி பார்க்கலாம் போலாம்னாரு. வடக்கு தோழி உனக்கு யாரா இருக்கிறாங்க, டேய் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே வடக்கு நண்பர்கள் தான்டா அப்படின்னு. நண்பர்களே, திடீர்னு பார்த்தோம்னா ரோட்ல ஒருத்தர் 2 போட்டோ எடுத்துட்டு இருந்தாரு. என்னடா இவர் போட்டோ எடுத்துட்டு இருக்கான்னு வெறிக்கி பார்த்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் நண்பர்களே. எனக்கு லாஸ்ட்ல தான் எனக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான். டோலியை பார்க்க போல சமோசா வாங்கலாம் போலான்றான் நண்பர்களே. ஒரு சமோசா வாங்குறதுக்கு ஊரே சுத்தட்டிக்கிறான் நண்பர்களே, பாத்துக்கிடுங்க. எங்கெங்கயோ தெருவெல்லாம் கூட்டிட்டு போறான், எங்கெங்கயோ மண் ரோட் எல்லாம் கூட்டு போறான். நான் கூட எங்கேயோ கூட்டு போறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். கட்சியில போனாதான் தெரியுது நண்பர்களே உள்ள இந்த அளவுக்கு இருக்கான்னுட்டு. ஏன்னா நான் இந்த அளவுக்கு போனதே கிடையாது. இங்க 8 வருஷம் ஆகுது, நானே எங்கேயும் போனதில்ல. தலைவன் 8 வருஷம் எல்லா இடமும் சுத்தி பாத்திருக்கான் பைக் இல்லாம. ரீசெண்டா தான் தலைவன் பைக் எடுத்தாப்புல. 2 வருஷம் ரீசெண்ட் கிடையாது, 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. அதனால தலைவன் பயங்கரமா ரவுண்டா விடுறா போல, பாத்துக்கிடுங்க. அஜய் நான் கூட்டு போய் காட்டுறான், இதாண்ட இந்த மாதிரிலாம் இருக்குடா ஜிகினி ஏரியாவில, பாத்துக்கடான்ற நண்பர்களே. இங்க வந்தா நிறைய பேர் இருக்காங்க நண்பர்களே, வடக்கு நண்பர்கள். இங்க பார்த்தாலும் வடக்கன்ஸ் தான், எந்த ஏரியா திரும்பி பார்த்தாலும் வடக்கன்ஸ் தான் நண்பர்களே. அவனுங்க அங்க பயங்கரமா கோயிலாம் கட்டி பயங்கரமா இருக்கானுங்க. என்னடா இது, அவன்கிட்ட கேட்ட என்னன்றான், எல்லாருமே ஓனா வீடு வாங்கிட்டாங்க, பயங்கரமா இருக்கானுங்க, பாத்துக்க எப்படி இது பாத்தியா அப்படின்றான். கிஷே பை கேஏ பை நான் அவங்ககிட்ட கேட்டு போறேன். என்னடா டே என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நண்பர்களே நமக்கு. நண்பர்களே, திடீர்னு நம்ம நண்பர் வேற வண்டி நிறுத்திட்டாரு. ஏன்டான்னு கேட்டான். ரேடியேட்டர் ஃபேன் ஓடுதுன்னா. டே 6 கீடு வண்டியை எடுத்து நீ 2 கீழ ஓட்டு போனா பின்ன சூடாகாம என்னடா பண்ணும் அப்படின்னு. ஆமா ஜி அப்படியா ஜின்றான். டே வாடா டே டென்ஷன் பண்ணாத ரூம் போலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னோன்னு தலைவன் கூட்டு கிளம்பிட்டான் நண்பர்களே. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே.